ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இன்னைக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி மேங்கோ புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். ஸோ இந்த மேங்கோ புட்டிங் 100% எல்லாருக்குமே பிடிக்கிற அளவு இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குட்டி பவுல் அளவுக்கு அகர் அகர் எடுத்திருக்கேங்க. ஸோ அகர் அகர் வந்து பவுடராக கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஸ்டவ்வில் நல்லா ஸ்லிம்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆக விட்டுடலாம். அதுக்குள்ளே வந்து மேங்கோ பியூரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி நல்லா பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்துருக்கேங்க, நல்லா பெரிய சைஸில். ஸோ கம்மியான குவான்டிட்டினால ஒன்றே போதுமான அளவாக இருக்கும். இது நல்லா பழுத்தும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டு இனிப்பாகவும் இருக்குங்க. இதோடைய பல்ப்பு எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து மேங்கோ பியூரி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் நம்மளுடைய அந்த அகர் அகர் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நல்லா காய்ச்சின திக்கான பால் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுல் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மேங்கோ பியூரியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சூப்பராக வந்து நம்மளுடைய புட்டிங்காக அந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டில் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பவுல்ஸ்லேயும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா டிசைனாக இருக்கக்கூடிய பவுல்ஸில் வந்து நான் 2 பவுல்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தட்டுலேயும் ஆட் பண்ணியிருக்கேங்க. பவுலில் ஆட் பண்ண இந்த ஜெல்லியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுட்டேங்க. ஸோ தட்டில் உள்ளது வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே சூப்பராக செட் ஆகிடுச்சு. குழந்தைங்க வந்த உடனே இதை வந்து கட் பண்ணி ஸ்லைசஸ் போட்டு கொடுத்துட்டேங்க. ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்தது, சாப்பிட்றதுக்கு மேங்கோ பியூரி சாப்பிட்ற மாதிரியே இருந்ததுங்க. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் கத்தி. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சூப்பராக குயிக்காக வந்து ஒரு சில பொருட்களை வச்சு நாம் இதை செஞ்சுட்டோம். இது செய்கிறது எந்த அளவுக்கு ஈஸி அப்படின்றத நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பவுலில் உள்ளதும் வந்து ஒரு 1-1.5 மணி நேரத்துலேயே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது தட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா கீறி விட்டுட்டு ஒரு தட்டில் நம்ம இந்த மாதிரி தட்டணுன்னாலே சூப்பராக வந்துடுவோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பர் டேஸ்டியான மேங்கோ வச்சு நம்ம இன்றைக்கி மேங்கோ புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.